ப்ராடக்ட் அண்ட் ரா மெட்டீரியல் இந்த டைப்புடைய பெயருங்க. தமிழ்ல பொருள் மற்றும் மூலப்பொருள்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஒரு பொருள் உருவாவதற்கு தேவையான அடிப்படை பொருளை பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது கேள்வியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் வழக்கமா சொல்றது மாதிரி தான், எளிமையான கேள்வி எப்பொழுதுமே எளிமையான பதிலை நமக்கு கொடுக்கலாம். ஆனா தெரியாத கேள்வி எளிமையானதாக இருந்தாலும் அது கடினமானதா நமக்கு தோன்றலாம். ஸோ எந்த ஒரு வகையும் எளிமையானதுன்னு கடந்து போகாம நாம கடுமையா படிப்போம். ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காகிதம் அது எதிலிருந்து உருவாகிறது? மரத்தில் இருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். துணி துணி எதிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது பருத்தியிலிருந்து உருவாகிறது. இங்க கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் தான் கேட்கலாம். அதோடைய மூலப்பொருள் தான். மூலப்பொருள் வந்து நூல் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கான். ரைட்டுங்களா? பருத்தி என்பதுதான் சரியான ஆன்சர். ரைட்டுங்களா? தையல்காரர் அப்படின்ற யாரு? துணியை வந்து தைக்கிறவர். ரைட்டுங்களா? அதை ஆடையா மாத்துறவர். ஸோ இது எதுவும் கிடையாது. ஸோ பருத்தின்றது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. நகை எதிலிருந்து உருவாக்கப்படுகிறது? தங்கத்தில் இருந்து உருவாக்கப்படுகிறது. அதே போல மேஜை எதிலிருந்து உருவாகிறது? மரத்தில் இருந்து தான் உருவாகிறது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவை மூலப்பொருட்கள் தான். ரைட்டுங்களா? ஸோ மூலப்பொருள் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதுமானது. ஸோ அதை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அது செய்பவர் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா தச்சனா இருக்கலாம். செஞ்சு முடிச்ச பிறகு அது மேஜையா அது மாறலாம். ஆனா நாற்காலின்றது சம்பந்தம் கிடையாது. ரைட்டுங்களா? மேஜைக்கு அடிக்கக்கூடிய வண்ணம் ஒன்னா பெயிண்டா இருக்கலாம். ரைட்டுங்களா? இது RRB குரூப் டி 2022 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆம்லெட். ரைட்டுங்களா? அது எதிலிருந்து உருவாகிறது? எதிலிருந்து நமக்கு ஆம்லெட் கிடைக்குது? முட்டையிலிருந்து ஆம்லெட் கிடைக்கிறது. அது போல ரப்பர் எதிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ரைட்டுங்களா? ரப்பர் வந்து பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ்ல இருந்து கிடைக்கிறது. ரைட்டுங்களா? லேட்டெக்ஸ்னா என்ன? லேட்டெக்ஸ்ன்றது பால் மாதிரி, அதாவது வெள்ளை கலர்ல பால் மாதிரி இருக்கிற ஒரு திரவம். ரைட்டுங்களா? அந்த திரவம் வந்து பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து எடுக்கிறாங்க. ஆனா மூலப்பொருள் தான் கேட்கிறான்னு தவிர மூலப்பொருளுக்கு எதிலிருந்து வருகிறது நாம கேட்கல. ரைட்டுங்களா? அந்த மூலப்பொருள் ஒண்ணா, அந்த லேட்டெக்ஸ்ன்ற மூலப்பொருள் ஒண்ணா மரத்துல இருந்து நமக்கு கிடைக்கலாம். அவன் எதிலிருந்து வருகிறதுன்னு கேட்கல. ஆனா லேட்டெக்ஸ்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில். இது SSC GDல வந்து கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் குவாலிட்டியான கொஸ்டின்ஸ். நீங்க பாருங்க, பார்த்தோன்னே தெரியுது. ஸோ டயர் கண்டிப்பா கிடையாது. பிளாஸ்டிக் கண்டிப்பா கிடையாது. ஸோ லேட்டெக்ஸ்ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். திராட்சையில இருந்து தான் ஒயின் தயாரிக்கிறாங்க. ரைட்டுங்களா? அது போல ஓட்கா எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஸோ ஓட்கா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருந்து தயாரிக்கிறாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உருளைக்கிழங்குல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா ஆமா. கோதுமையில இருந்து தயாரிக்கிறாங்கன்னா கண்டிப்பா கோதுமையில இருந்து தயாரிக்கிறாங்க. பார்லில இருந்து தயாரிக்கிறாங்க. பட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க உத்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். இந்த மூணுத்துல எது முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எது முதன்மையானதுன்னா உருளைக்கிழங்கு தான் முதன்மையானது ஓட்கா தயாரிக்க. சோ உருளைக்கிழங்குன்றது தான் சரியான ஆன்சர். நீங்க இப்போ இது ரெண்டும் தானியங்களா, அதாவது கோதுமை பார்லி தானியங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கோதுமையில தயாரிக்கிறாங்க, கம்புல தயாரிக்கிறாங்க, சோளம், அரிசி, இந்த பார்லி. ஸோ இது போல தயாரிக்கிறாங்க. இதே கிழங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு வந்து தயாரிக்கிறாங்க. சரி, இது மட்டும்தான், இதுல இருந்து மட்டும்தான் இந்த ஓட்கான்று தயாரிக்கிறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னும் பல பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு, ரைட்டுங்களா, ஸ்வீட் பொட்டாட்டோன்னு சொல்லுவோம், மக்காச்சோளம், திராட்சை. ரைட்னா? திராட்சையில இருந்து ஒயின் தயாரிக்கிறாங்க. ஆமா, ஒயின் மட்டுமே தயாரிக்கல, ஓட்காவும் தயாரிக்கிறாங்க. பட் முதன்மையான பொருள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓட்காக்கு உருளைக்கிழங்கு தான். ஏன் இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது கிராஜுவேட் லெவல்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப தெளிவா இருந்தா மட்டும்தான் இதுக்கான சரியான ஆன்சரை வந்து நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சாலை. ரைட்டுங்களா? எதை கொண்டு அமைக்கப்படுகிறது? தாரை கொண்டு அமைக்கப்படுது. அதாவது நிலக்கரி தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா? பிட்டுமன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்போ கார் எதை கொண்டு உருவாக்கப்படுகிறது? ரைட்டுங்களா? இரும்பு எஃகு, ஸ்டீல். காருடைய பாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல தான் இருக்கும், இரும்பு எஃகில் தான் உருவாக்கப்படும். பெட்ரோலா? கண்டிப்பா கிடையாது. அந்த கார் ஓடுவதற்கு தான் பெட்ரோல் தேவை, சக்கரம் தேவை. ரப்பர்ல எல்லாம் அதனுடைய பாடி செய்ய முடியாதுங்க. வேணா நம்ம அந்த குழந்தைங்க விளையாடுற அந்த டாய்ஸ் ஒன்னா செய்யலாம். ரைட்டுங்களா? பெரிய பெரிய கார்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர்ல செஞ்சு அதை பயன்பாட்டு கொண்டு வர முடியாது. ஸோ சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு எஃகு. ரைட்டுங்களா? ஸ்டீல் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வெண்ணெய் பாலில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. ரைட்டா? பாலில் இருந்தா வெண்ணெய் தயாரிக்கிறாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எண்ணெய் எதிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நெய்யிலிருந்து கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நெய் வெண்ணெய் எல்லாம் ஒண்ணுதாங்க.
ரைட்டுங்களா. இந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா பால்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. ரைட்டுங்களா. அப்போ விதைகள் இருந்து எடுக்கிறாங்களா எண்ணெய் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எடுக்கிறாங்க. சோ இது சரியான விடையா இருக்க வாய்ப்புகள் உண்டு. மத்த ரெண்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். சமையலில் இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்களா? கிடையாது. ஏன்னா சமையலுக்கு பயன்படுத்துறதுதான் இந்த எண்ணெய். ரைட்டுங்களா. பூக்கள்ல இருந்து எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு தெரியல. ஆனா எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்ல. சோ சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா விதைகள் என்பதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பாருங்க. காலனி ரைட்டுங்களா, நம்ம செப்பல் எதிலிருந்து தயாரிக்கிறாங்க? தோல்ல இருந்து தயாரிக்கிறாங்க. ரைட்டுங்களா. சட்டை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ரைட்டுங்களா. சட்டையானது துணி, அதாவது கிளாத்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஏன் கிளாத்ல இருந்து தயாரிக்கீங்க நான் ஆன்சர் எடுத்திருக்கேன். ஏன்னா சட்டைக்கு மூலப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்து தான். இந்த கிளாத்துக்கு மூலப்பொருள் ஒன்னா பருத்தியா இருக்கலாம். ரைட்டுங்களா. அப்போ இதனுடைய மூலப்பொருள் எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா. தையல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது தைக்க உதவுது. நூல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரைட்டுங்களா. இது எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்ல வந்து கேட்டிருக்கான். ரைட்டுங்களா. உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரதுக்காக தான் இது மாதிரி எடுத்திருக்கான். ரைட்டுங்களா. ரொம்ப கடினமான கேள்விகள் இது ஒன்னான்னு கேட்டா கண்டிப்பா ஆமா. ஏன்னா இது உங்களுக்கு குழப்பம் கொஞ்சமாவது சில பேருக்காவது இது குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சோ நாம இதை தெளிவா படிப்பதன் மூலம் இதுக்கு சரியான விடையை வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செங்கல் சுவர் எப்படிங்க கொடுத்துருக்கான்? செங்கற்களை அடுக்கினால் நமக்கு என்ன கிடைக்குங்க? செங்கல் மேல, அதாவது பிரிக்ஸ் மேல பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுக்கணும்னா நமக்கு ஒரு சுவர், அதாவது வால் கிடைக்கும். அது போல புத்தகம் எப்படி கிடைக்கும்? காகிதத்திலிருந்து கிடைக்கும். ஏன்னா காகிதமும் பேப்பர் மேல பேப்பர் லைன் லைனா அடிக்கணும் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? புத்தகம் வந்து கிடைக்கும். சோ காகிதம் தான் சரியான ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்க. ரொட்டி வந்து பாத்தீங்கன்னா மாவில் இருந்து உருவாகிறது. ரைட்டுங்களா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிலக்கரி எதிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அது மரம், தாவரங்கள், அதாவது வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுல இருந்து தான் உருவாகிறது. ரைட்டுங்களா. நெருப்பிலிருந்து உருவாகவில்லை. சுரங்கத்திலிருந்து கிடைக்கிறது, சுரங்கத்தில் இருந்து உருவாகவில்லை. ரைட்டுங்களா. புகையிலிருந்து உருவாகவில்லை. நிலக்கரி அடிச்சா புகை வந்து கிடைக்கலாம். ரைட்டுங்களா. சோ இந்த நிலக்கரி, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் உள்ள நிலக்கரி வந்து பாத்தீங்கன்னா பெர்மியன் பீரியட்ல உருவாகியது. ரைட்டுங்களா. இது நீங்க ஜென்ரலா ஆன்சரா தெரிஞ்சுக்கங்க. பெர்மியன் பீரியட். இந்த பெர்மியன் பீரியட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானது தான் இந்த பெர்மியன் பீரியட். நிலக்கரி உருவாக ரெண்டு ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்னு பிரஷர், இன்னொன்னு டெம்பரேச்சர். ரைட்டுங்களா. சோ இது ரெண்டும் அதிகமா அது மேல, அந்த வெஜிடேஷன் மேல ஆட் ஆக்ட் ஆகும் போது என்ன ஆகும்? அது நிலக்கரியா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்க. ஆடை. ஆடை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஃபைபர்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது. ரைட்டா. ஃபைபர்லாம் ஒன்னா சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? கிளாத் வந்து கிடைக்கும். ரைட்னா ஆடை கிடைக்கும். அது போல உலோகம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஓர்ல இருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. தமிழ்ல தாது அப்படின்னு சொல்லுவாங்க. சுரங்கத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. ரைட்டுங்களா. தயாரிக்கப்படுவதில்லை. இரும்புன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் தான். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உலையில வந்து பாத்தீங்கன்னா உருக்கப்படுகிறது. ரைட்டுங்களா. சோ சரியான ஆன்சர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஓர் தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 11th கொஸ்டின் பாருங்க. குடுவை. ரைட்டுங்களா. குடுவை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? கண்ணாடியிலிருந்து, அதாவது கண்ணாடி குடுவை நம்ம லேப்ல எல்லாம் பார்த்திருப்போம் அது போல. ரைட்டுங்களா. கயிறு வந்து பாத்தீங்கன்னா எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சணல்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது. கயிறு மட்டும் இல்ல, சாக்கு பை கூட சணல் தான் தயாரிக்கப்படுகிறது. அதை ஜூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுல அதிகமா ஜூட் விளையிற மாநிலம் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது வெஸ்ட் பெங்கால் தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12th கொஸ்டின் பாருங்க. பர்னிச்சர் வந்து பாத்தீங்கன்னா எதிலிருந்து தயாரிக்கிறாங்க? மரத்திலிருந்து தயாரிக்கிறாங்க. அது போல சீனி, சுகர் வந்து பாத்தீங்கன்னா எதிலிருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா. 24 எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா சுகர் கேன்ல இருந்து தயாரிக்கிறாங்க. இனிப்புல இருந்து கண்டிப்பா கிடையாது. ஆலையில வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கும் இடம் தான் ஆலை. ரைட்டுங்களா. இதுவும் கிடையாது. பழத்திலிருந்து தயாரிக்கிறாங்கன்னு கேட்டா எஸ், கண்டிப்பா பழத்திலிருந்து தயாரிக்கிறாங்க. பழத்திலிருந்து தயாரிக்கிற அந்த சுகர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரூட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எந்த வகையான இனிப்பு பொருள் இருக்குன்னா ஃப்ரக்டோஸ் இருக்கும். ரைட்டுங்களா. ஃப்ரக்டோஸ் இருக்கும். இந்த ஃப்ரூட் சுகர்ல வந்து ஃப்ரக்டோஸ் இருக்கும். நாம சாப்பிடுற இந்த வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா, அந்த டீ காஃபில எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்ரோஸ் இருக்கும். சுக்ரோஸ். ரைட்டுங்களா. சுக்ரோஸ் இருக்கும். இந்த சுக்ரோஸ்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தது தான். ஸோ குளுக்கோஸ் ஒரு 50%, ஃப்ரக்டோஸ் ஒரு 50% சேர்ந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரோஸ். ரைட்டுங்களா. Indus classes.